இந்த சத்தத்தை கேட்டாலே பசி எப்படி தான் வருதுன்னு தெரியல, அப்படி ஒரு பசி வந்துடுது. ஹலோ ஆல், லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த சண்டே ஹோம் அலோன் இது ஆஃப்டர்நூன் வீடியோ. சரி கடைக்கு போய் பிரியாணி வாங்கிடலாம், பசியே இல்லை, சரி டைம் ஆயிடுறதுக்கப்புறம் பிரியாணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த கடையிலேருந்து வந்த ஸ்மெல்லு, அப்புறம் அந்த பிரியாணி பார்சல் போட்டு கொடுக்குறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்தது பாருங்கள் ஒரு பசி. உடனே ஒரு சில்லி பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த கடையை பற்றியும் கண்டிப்பாக ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். வேறு லெவலான கடை, எங்கள் ஏரியாவில் குயிக்காக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு கடை. தாறுமாறாக இருக்கும் டேஸ்ட்டு, குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே. இவ்வளோ டேஸ்ட் அண்டு குவான்டிட்டியான ஒரு பிரியாணி 130 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா கோவில்பாளையம் KMCH ஹாஸ்பிட்டலுக்கு சைடில் சென்னை தம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடை. சீரியஸாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கடை பிரியாணி ரொம்ப ஃபேவரட். அண்ட் நாங்கள் எப்போ பிரியாணினாலும் இந்த கடைக்கு போய் தான் வாங்குவோம். இப்போவே இந்த கடையை பற்றி இவ்வளோ ரிவ்யூ பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த கடைக்கு என்ன போடுவோம்னா டீட்டெயிலாக போடுறேன். ஒரு வீடியோ கலெக்ஷனே என்கிட்ட இருக்குது. அண்ட் வீடியோ பார்க்குற யாராச்சும் கோயம்புத்தூரில் குறும்பாளையம் கோவில்பாளையம் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.